வணக்கம், குருவேஸ்வரன். இன்னைக்கு நம்ம ரத்த முத்ரா என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நம்ம மகாவிஷ்ணு அவர் கையில இருக்கிற அற்புதமான தெய்வீகமான ஆயுதம் தான் இந்த சங்கு சக்கரம். இதை நமக்கு உடம்புல போட்டுக்கிட்டோம்னா என்னென்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சரீரம் அது சுத்திகரிப்பு நடக்குது. வைஷ்ணவர்கள் என்ற அந்த அடையாளம் எல்லாருக்குமே தெரியுது. அது மட்டும் இல்லை, கடந்த காலத்துல நம்ம என்ன பாவங்கள் பண்ணமோ அந்த பாவங்கள்லாம் நம்மளுக்கு போயிடுது. எதிர்மறை ஆற்றல்கள் இருந்து பாதுகாப்பு படுக்குது. அதே மாதிரி நரம்பு மண்டலத்துல நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது. அதிகப்படியான அறிவு, அது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சங்கு சக்கரத்தை நம்ம உடம்புல போட்ட பிறகு இது எல்லாமே நமக்கு தானா வந்துருது. அதை அனுபவிங்க, அப்பதான் உங்களுக்கு அதை உணர முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நம்ம பெரிய கஷ்டங்கள்லாம் ஒன்றும் பட தேவையில்ல. உண்மையான பக்தி, நம்ம மகாவிஷ்ணு மேல உண்மையான பக்தியும் அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு சரணாகதி, நீயே இது, எனக்கு வேற யாரும் கிடையாது, எனக்கு வழிகாட்டியே நீதான், என் உயிர் நீதான், என் மூச்சு நீதான், நீ எது பார்த்து செய்யறியோ அதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சரணாகதி ஆயிடுங்க. ரெண்டாவது, நம்ம குருராயர் இருக்காரு இல்லைங்களா, ராயரோட பாதத்தையும் கட்டிமா பிடிச்சிக்கிட்டு அவர் மேல நம்பிக்கை வைங்க. மகாவிஷ்ணு மேல பக்தியையும் நம்ம குருராயர்கிட்ட நம்பிக்கையும் இந்த ரெண்டு வச்சுக்கினா போதும், உங்களுக்கு எல்லாமே இருக்கிற இடத்துல சொடக்கு போற நேரத்துல கிடைக்கும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், நான் என்ன ஒன்றிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் சாகும்போது என் உடம்புல என் மகாவிஷ்ணு கையில இருக்கிற அந்த சங்கு சக்கரம் எனக்கு முத்திரையா இருக்கணும். அப்ப எனக்கு இந்த முத்திரை பத்திலாம் எதுவுமே தெரியாது. அப்பயே நான் ராயர்கிட்ட கேட்டேன். அதே மாதிரி இப்போ 10 வருஷங்கள் கழிச்சு அப்ப இது எந்த அளவுக்கு அவர் பக்குவப்படுத்திருக்கிறாரு, அவரு என் வாழ்க்கையில எப்படி பிளாஸ்டவரா இருந்திருக்காரு, ஒரு குருவா இருந்திருக்காரு, என்னை பக்குவப்படுத்தி என்னை இந்த நிலைக்கு உருவாக்கி இந்த நேரத்துல தான் உனக்கு இந்த தப்த முத்ரா தரப்படும் என்று சொல்லி அவரே கூப்பிட்டு எனக்கு போடுறாருன்னா நான் எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கேன். நான் எவ்வளவு பெருசாவே செய்யல, எல்லாமே என் ராய கால பிடிச்சிட்டேன். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவி பண்றேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை. எல்லாருமே அன்பா இருக்கேன். என் ராயர் மேல அதிகப்படியான அன்பு பாசம். அவர் என்னோட அப்பா, அதனால ஒண்ணுக்கு பார்த்து செய்வார்ல, அதனாலதான் சொல்றேன், நீங்களும் மகாவிஷ்ணு மேல அதிக பக்தி, ராயரோட நம்பிக்கை, இது ரெண்டும் இருந்ததுன்னா நீங்களும் இந்த முத்திரையை போட்டுக்கலாம். நீங்க மந்தாலயம் வந்தீங்கன்னா நம்ம மடாதிபதி கையால் போட்டுக்கோங்க. வீட்டு போனீங்கன்னா அங்கேயும் நம்ம மடாதிபதி இருக்காங்க, அவங்களுக்கே நீங்க போட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.